இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. சொல்லுங்க பாப்போம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே, பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எந்நாளும் ஸ்தோத்திரம். நாளத்திலிருந்து சொல்லுங்க. என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக, உமது மகிமைக்காக. நாளத்திலிருந்து சொல்லுங்க. இயேசுவே நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவே, உம் அன்பை எடுத்து சொல்லுவே. ஓயாமல் பாடுவே, ஓயாமல் பாடுவே. என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. என் இயேசு ராஜாவுக்கே, என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே, என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே, என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர் எந்நாளும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களோடு வாழுகிற எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவே, நெருக்கப்பட்ட நேரங்களில், ஒடுக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின எங்கள் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ள தெய்வமே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் ரொம்ப நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 7வது மாதம், இந்த முதலாவது உயிர் தெரிந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளாயிருக்கிற அடியால் கடந்து வரவும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும், தேவர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதி. தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருவதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும், விசேஷமாய் வாகனங்களில் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வாரும். இந்த இடத்தில் ஆண்டவரே பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும். பாடுகிற பிள்ளைகளின் மேல தேவனுடைய கரம் இருப்பதாக. ஆண்டவரே நல்ல ஆராதனை, நல்ல வார்த்தைகள்,
ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்தியை நீர் ஆசீர்வதியும். நாங்களே ஆரம்பமாத்திரமாய் போஜனபானம் பண்ணாதபடிக்கு எங்களை நாங்களே நிதானித்தறிந்து இந்த பந்தியிலே பங்கு பெற உதவி செய்யும். நாளில் நடக்கிற எல்லா ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தெய்வ பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே நம்முடைய மகிமையினால் நிரப்பப்படும். ஒரு மனதின் ஆவியினாலே கர்த்தர் எங்களை நிரப்பும். எல்லா சோர்வின் ஆவிகளை எடுத்து போடும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி தோற்றிடுவோம். தூயா தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் வழிகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையாய் நம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், பரிசுத்தக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் வேத வசனம் கீழ்ப்படிவோம். அல்லேலூயா, பரிசுத்தக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தக்கே அல்லேலூயா. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில்
குலைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் நுழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அவருக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாங்கள் தமிழ்நாடு மதுரை மாவட்ட பகுதியிலே நாங்கள் குடியிருந்து வருகிறோம். சுமார் 150 மாற்றுத்திறனாளி குடும்பம் எங்கள் பகுதியிலே, கிராமத்திலே மாற்றுத்திறனாளி குடும்பமாக பிள்ளை குட்டி பேர பிள்ளைகளாக அப்படியாக குடியிருந்து வருகிறோம். இவங்க மத்தியிலே தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்தவர். அந்த பகுதியிலே எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் கண்ணு தெரியாது. என்னுடைய சின்னம்மா பிள்ளைங்க 2 பேருக்கு கண்ணு தெரியாது. அதே போல் அக்கா மகன் கூட பிறந்த அக்கா மகனுக்கும் கண்ணு தெரியாது. பெரியப்பா ஏற்கனவே கண் தெரியாமல் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த குடும்பத்திலே நான் பிறந்து வந்தவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2 பேர் கண்ணு தெரியாமல் குருட்டு பிள்ளைகளை நீ எதுக்கு வளர்க்க போகிற, என்ன ஆகப்போகுது, அவங்களால என்ன பலன் இருக்குன்னு சொல்லி எங்கள் பக்கத்து வீட்டு ஒரு அம்மா எங்கள் தாயாரை தூண்டி விட்டு அவங்கள எருக்களம்பால் கள்ளிப்பால் வச்சு என்ன செஞ்சிரு, கொன்று அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏற்கனவே உசிலம்பட்டி என்றாலே இந்த தமிழ்நாட்டிலே கொலகார பெய ஊர். உசிலம்பட்டி என்றால் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்க, கொன்றுவாங்க வரதட்சணைக்காக. பிறந்த உடனே 10-20 நாளில் 1 மாதத்துக்குள்ளே கொண்டு வீட்டுக்குள்ளே போச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அந்த பகுதியிலே பிறந்த என்னை 8 வயசு எனக்கு, என் தம்பிக்கு 6 வயசு. இந்த சமயத்தில் ஒரு பழைய பாட்டல், மூடி இல்லாத சீசா என்று சொல்லுவாங்க, அந்த பாட்டலில் எருக்களம்பால் வீட்டிலே வச்சுருக்காங்க. அதே போல் கோழி குழம்பு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனவுடனே என்னை உட்கார வச்சு சாப்பிட வைக்கும்போது அந்த பாட்டிலை எடுத்து அந்த எருக்குழம்பாலை ஊற்றி விடுறதுக்கு ரெடி பண்ண போனாங்க எங்கள் தாயார். அந்த நேரம் கொட்டி கிடந்திருக்கு, அந்த பாட்டில் கொட்டி கிடந்திருக்கு. இல்லையா, அதாவது எலியோ பூனையோ தெரியாது அவங்களுக்கு. கொட்டி கிடந்தோடனே அவங்க இருதயத்தில் அப்படியே குத்தப்பட்டிருக்கு.
மனசாட்சி அப்படியே குத்தப்பட்டிருக்கு. அப்போ அவங்க எல்லாம் இந்து குடும்பம், அதில் எங்கள் சாமி குத்தமாக ஆயிடக்கூடாது, என்ன இனிமேல் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. எனக்கு 10 வயசாக இருக்கும்போது பாளையங்கோட்டை பிளைன் ஸ்கூலில் என்னை படிக்க வச்சாங்க. அப்புறம் அங்கே 8 வரை படித்து உங்களை மாதிரி நார்மல் ஸ்கூலில் 9, 10 பாளையங்கோட்டையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் 11, 12 படிக்க தேவன் கிருபை செய்தார். மதுரை மாவட்டத்தில் இசைக்கல்லூரி படிக்க தேவன் கிருபை செய்தார். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்திலே பைபிள் காலேஜும் படிக்க கண்ணு தெரியாத நிலைமையிலும் இந்த பிரெய்லி எழுத்து புள்ளி புள்ளியாக அந்த எழுத்துப்படியாக பாடங்கள் உண்டு, எங்களுக்கு பரீட்சை உண்டு எங்களுக்கு. அதனால் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தில் எங்களுக்கு இதுவரைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், தொண்டு செய்யணும், கண்ணு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மனசை தேவன் அந்த வாலிப வயசிலே கொடுத்திருந்தார். ஒரு யோபு என்ற சிறுவன் எனக்கு ஆண்டவரை பற்றி முத கற்றுக் கொடுத்தாரு. சாயர்புரம்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, அவங்களே ஏற்றி சர்ச்சு. அந்த பையன் மூலமாக ஆண்டவரை பற்றி அறிந்தேன். குற்றாலங்கிற பகுதியில், செங்கோட்டை தென்காசி குற்றாலம் பகுதியில் எனக்கு தேவன் வாலிபர் முகாமிலே எனக்கு ரொம்ப தொட்டு மனமாற்றத்தை ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். இப்படிப்பட்ட காலங்கள்லாம் கடந்து போய் கடைசிக்கு உதவி செய்கிற மனப்பான்மையிலே மாற்றுத்திறனாளி மக்களுக்கு அமைப்பை ஏற்படுத்துவது, கலெக்டர்ஸ் வேலை ஏதாவது ஹெல்ப்பு வாங்கி கொடுப்பது, பல இதுகளை மற்ற உதவி செய்ய சில மக்களை கொண்டு அரிசி பருப்பு, இந்த லாக்டவுன்லாம் ரொம்ப வந்தபோது அரிசி பருப்பு மளிகை பொருள் மக்களுக்கெல்லாம் அப்பப்போ சாப்பாடு விருந்து, இப்படி எங்கள் மக்களுக்கு அங்கே வர வச்சு அழைப்பது, இப்படிப்பட்ட காரியத்திலே ஈடுபாடு என்னை கொடுத்தார் தேவன். ஒருத்தர் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னாரு. அப்போல்லாம் பைபிளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் கிறிஸ்தவ பள்ளியில் படிச்சிருக்கோம். அந்த நிறுவனத்தில் அப்போ பரம தரிசனம்னு அந்த இடத்துல அவங்க மூலமாக அந்த திருமண ஏற்பாடு நடந்துச்சு. கன்னியாகுமரி பகுதியிலே எனக்கு ஒரு மனைவி எம்ஏ படித்த பிளாஸ்எப்பி படித்த மனைவி, அவளும் கண்ணு தெரியாது. எனக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகன், 2வது மகள் திருமணமாகிவிட்டது. இப்போ 3வது மகள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறாள். நர்சிங் படிக்க இந்த வருஷம் படிக்க போகிறாள். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது எங்கள் ஊழியம், எங்கள் மக்கள் ஆசீர்வாதம், அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும். இப்போ உங்களெலாம் உட்கார வச்சு பைபிள் ஸ்டடி எடுத்து ஈஸியாக புரிய வைக்கலாம். ஆனால் மாற்றுத்திறனாளி பார்வையற்ற மக்களை என்ன செய்ய முடியாது, சீக்கிரத்தில் புரிய வைக்கவே முடியாது. நாங்கள் நினச்சது தான், பிடிச்ச காலு தான், இப்படி நாங்கள் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, குருடனுக்கு ஒரே மதி, அந்த மாதிரி. அப்படி எங்களை மாற்றுவது ரொம்ப கஷ்டம். என்னையை மாற்றுறதுக்கும் 2-3 வருஷம் ஒருத்தர் பாடுபட்டார். முள்ளால் எடுக்கணும், அவரும் பார்வையற்றவர். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக மக்கள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையில் ஒரு 50 குடும்பம் வர்றாங்க. அதுவும் அரைகுறை கேஸ் இருக்குது, அதில் ஒழுங்காக வராத கேஸ் இருக்குது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னும் 100 குடும்பம் ரட்சிக்கப்பட நாங்கள் போதிச்சுட்டு வர்றோம். ஆனால் அவங்களுக்கு உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு போதிச்சுட்டு வர்றோம். அவங்களும் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணிக்கிடுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், கடந்த 22வது வருஷத்தில் 22ஆம் ஆண்டில் எனக்கு எங்கள் சர்ச்சில் ஒரு குரூப்பு கைத்தொழில் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த கணிதரியா அவங்களுக்கு மெழுகுத்திரி, சோப்பு, இந்த பத்தி, சாம்பிராணி, இன்னும் என்னென்னமோ தைலம், இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு வாட்டர் கேனில் ஆசிடை வச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே வச்சுட்டு போனோடனே எனக்கு அந்த சமயம் கோல்டு பிடிச்சி சுடுதண்ணி தான் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். என்னுடைய இந்த மகள் சர்ச்சுக்கு பின்னாடி அந்த சுடுதண்ணி பாட்டில் வாட்டர் கேனை வச்சுருந்தா. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம், லேட்டாக வந்தோம், அவசரமாக வந்தோம். என் மகள் செராக்ஸ் கடைக்கு போயிட்டா. ஒரு விருந்து வந்துச்சு சர்ச்சுக்கு, சாப்பாடு எல்லாருக்கும், ஒரு டாக்டர் குடும்பம். அப்போ விருந்து போடும்போது ஒரு அம்மா எனக்கு தண்ணி எடுத்து கொடுமான்னு சொன்னோன்னே முன்னாடி மேடைக்கிட்டே இருந்திருக்கு ஆசிட்டு பாட்டில். அந்த வாட்டர் கேன் எல்லாமே ஒரே மாதிரி வாட்டர் கேன், அதை எடுத்து கொடுத்தாங்க. நான் பாடு தெரியாது ஒரே மாதிரி பாட்டில் இருக்குன்ட்டு அண்ணாந்து ஊற்றிட்டேன் வாய் நிறையா. உடனே பொத்து போச்சு, நெஞ்சு வரைக்கும் குடல் வரைக்கும் போய் நான் வாமிட் பண்ணாலும் ஓங்கரிச்சாலும் வரமாட்டுது. எது பண்ணால் புல்லை பிடிச்சிக்கிருச்சு, கறியை அப்படியே பிடிச்சி அப்படியே அறுத்துருச்சு. உடனே தடப்படலாம் ஆஸ்பத்திரிக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எல்லோரும் சேர்ந்து கொண்டு போயிட்டாங்க. 1 வாரம் பச்சை தண்ணியோடு குடிக்கக்கூடாது, ஃபுல்லாக குளுக்கோஸ்லே இருந்து என்னை 1 வாரத்தில் காப்பாற்றி விட்டார்கள். ஆமே அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க.
இவன் எவ்வளவு நல்ல மனசுக்காரன், அவனுக்கு வசதி இல்லைனாலும் எவ்வளவு மக்கள் மத்தியில் சேவை உதவி செய்கிறான், ஆண்டவரை பற்றியும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான்னு எல்லாருக்கும் பெரிய போராட்டம். அப்போ ஜெபத்தை தேவன் கேட்டார். நான் எங்கள் பிள்ளைகள்லாம் பெட்டில் இருக்கும்போது சொல்லுவேன், ஆண்டவர் பார்த்துக்கிருவார், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா பேச்சு இல்லை, ஒரு 2 நாள் பேச்சே இல்லை, பேச்சு நாக்கே வரல. அப்போ பயம் வந்துருச்சு. அப்போ 3ஆம் நாள் கொஞ்சம் பாதி பேச, அப்புறம் 4ஆம் நாள் கொஞ்சம் பேச அவங்களுக்கு தைரியம் சொல்லி தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமே ஆமே. அதே போல் கண்ணு தெரியாத எனக்கு இந்த அளவுக்கு தேவன் ஊழியத்தில் ஊழியம் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கிறாரு, படிக்க வச்சுருக்கிறாரு. நிறைய மாற்றுத்திறனாளி மக்கள் நிறைய பட்டதாரியாக இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க, இந்துக்களாக இருக்காங்க, முஸ்லீமாக இருக்காங்க. அவங்களும் ரட்சிக்கப்பட தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிடுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் கண்ணு தெரியலையே என்று வீட்டில் சும்மா இருக்கலாம். இப்போ டிரைவர் கண்ட்ரைட்டு நாங்கள் பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் திட்டுவாங்க, இந்த கண்ணு தெரியாமல் கழுதை சும்மா கிடக்க முடியாதா, வீட்டில் கிடந்து சாப்பிட்டு உட்கார வேண்டியதானே, படுக்க வேண்டியதானே, கிடக்க வேண்டியதானேம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன புரிஞ்சோ புரியலே தெரியலையே, மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவன் ஆசீர்வதிக்கிறார், அவங்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அவங்களையும் கொண்டு இந்த உலகத்தில் படைச்சு பாருங்கள். 2 பேருக்கு கண்ணு தெரியாமல் நாங்கள் பிள்ளைகளை எப்படி தடவி வளர்த்துருப்போம், எப்படி அவங்க பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம். சில வீட்டில் தாய்மார் இருப்பாங்க, பெரியவங்க பாட்டிமார் இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த நேரம் யாரும் உதவி செய்யலை. எங்கள் அம்மாவும் சரி அவங்க அம்மாவும் சரி உதவி செய்யலை. நாங்களாக தடவி அங்கே இருந்த கண்தெரியாத குடும்பம் தான் ஒருவருக்கொருவர் உதவியாக அப்படியாக இருப்போம், தைரியப்படுத்துவோம். முத என் மனைவி, கண்ணு தெரியாத மனைவி, விறகடுப்பு தொடங்கி ஏர் ஸ்டவ் 3 ஸ்டவ் தொடங்கி இப்போ கேஸு சிலிண்டர் இப்போ பற்ற வைக்கிற அளவுக்கு தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார். வீட்டு வேலை அவள் தான் செய்வாள், பாத்திரம் வளர்க்க, துணிமணி துவைக்க, வீட்டை சுத்தம் பண்ண. பிள்ளைங்க கூட சரியாக கண்டுக்காது. அப்படியெல்லாம் அங்கே மனைவியை தேவன் பயன்படுத்தி வருகிறார். தொடர்ந்து கண் தெரியாத குடும்பங்கள் ரட்சிக்கப்பட அவன் தொடர்ந்து சபையில் நிலைச்சிருக்க நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யோவான் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிச்சிங்கன்னா, ஏன் கண் தெரியாமல் ஊழியம் செய்யணும், ஏன் கண் தெரியாமல் விசுவாசத்தில் வாழணும், ஏன் கண் தெரியாமங்களாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கணுங்கிற தைரியத்தை துணிச்சலை எனக்கு கொடுத்தார். ஆமே. வாசிங்க யாராவது யோவான் 9ஆம் அதிகாரம். வாசிங்க. சீசர்களும் இயேசு கிறிஸ்துவும் பேசிக்கொள்கிறாங்க இந்த கண்ணு தெரியாத மக்களை பற்றி. வாசிங்க. யார் செஞ்ச பாவம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராம மக்கள் சொல்லுவாங்க, இவன் என்ன அழகாக இருக்கான், வாட்ட சாட்டமாக இருக்கான், நல்லா இருக்கான், என்ன அலும்பு பண்ணானோ, என்ன கொடுமை, என்ன பாவம் செஞ்சானோ, இன்னும் கிராம மக்கள் நினைப்பாங்க, இன்னும் யோசிப்பாங்க. அப்படிலாம் இருக்குது உலகத்தில். ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். வாசிங்க. ஆமென். வாசிங்க. இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான் இந்த யோபு தங்கராஜ். ஆமே. அதனால் கிறிஸ்துக்கள் அன்பா இதுவரை என்னை தைரியப்படுத்துச்சு. எனக்கு கண்ணே தெரியல, எதுக்கு நான் ஊழியம் செய்யணும், ஏன் அவரை விசுவாசிக்கணும், அவர் கண்ணே கொடுக்கலை, ஏன் அவர் நினச்சா ஒரு நொடி பொழுதில் ஒரு செகண்டில் அவரால் கூடும் அல்லவா அப்படின்னு நினச்சி அதில் மனசு சோர்ந்து துக்கமாகி வேதனையாகி இப்படி கிடக்கிற மக்களும் உண்டு, ஆண்டவரை அறியாத மக்களும். இந்த வசனம் என்னை தைரியப்படுத்துச்சு, என்னை தேற்றிச்சு. அதே யாத்ராமம் 4:11 வசனமும் என்னை தேற்றிச்சு. யாத்ராமம் 4:11, யாத்ராம் புஸ்தகத்திலே 4:11. மனுஷனுக்கு வாயை உண்டாக்குனவன் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவர்களையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆமே. நானே படைச்சேன்னு கூட சொல்கிறாரு. அப்போ ஏன் என் மனசு கலங்கணும்? என்னை மாதிரி மாற்றுத்திறனாளி மக்கள் ஏன் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டா எவ்வளோ பெரிய பாக்கியம். அங்கே சொல்கிறாரு, அங்கே முகமுகமாக எல்லாரும் பார்ப்போம்,
இந்த சரீர கண் இல்லாட்டியது உனக்கு உள்ள கண் இருக்கு, உள்ளத்தில் கண் இருக்கு, உனக்கு கருத்தை கொடுத்துருக்கிறேன், ஞானத்தை கொடுத்துருக்கிறேன்னு எங்களை தேற்றுறார். ஆமே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். எனக்கு ஒரு மனசை ஆறுதலை தேர்தலை கொடுத்தார். ஆனாலும் ஜெபத்திலே நாங்கள் உறுதியாக தரித்திருக்கவும் அவருக்காய் ஓடி ஓடி ஊழியம் செய்யவும். கடந்த 2 நாள்லாம் மழை நேரத்திலும் குடையை பிடிச்சிட்டு போயிடுவோம், வாங்க வீடு சந்திக்க போயிடுவோம் வாங்க அப்படின்னு நகருக்கு போயிட்டோம் 2 நாளாக. அப்படி ஊழியத்திலே பல இடங்களுக்கு அலைய திரிய மக்களை சந்திக்க, வீடு வீடாக தட்டி ஜெபம் பண்ண, பாட்டு பாடி துதிக்க எங்களை பயன்படுத்தி வருகிறார். ஆமே. அதே லூக்கா 14:12-14 படித்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மக்களை என்ன செஞ்சாங்க? எஜமான் விருந்துக்கு எவ்வளோ மரியாதை மதிப்பு பார்த்தீங்களா? எஜமான் விருந்துக்கு. ஆமே. அப்படியாக இருக்கிறது. இதெல்லாம் எங்கள் மனசை தேற்றுது. அவருடைய சித்தம். அவருக்கே ஒரு நோக்கம் இருக்கலாம். உசிலம்பட்டி பிறந்த இந்த யோபு தங்கராஜ் கண்ணு தெரிய வச்சிருந்தால் ஊழியத்தில் இருப்பானா? எங்கள் ஊரில் அழகிரின்னு ஒரு சொல்லி பெரிய ஒரு அமைச்சர் உண்டு, மூக்கா அழகிரி, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அவர் எங்கள் உசிலம்பட்டி பகுதி மக்களை தான் அடியாளுக்கே எடுப்பார். அடியான்னா யாரோ சொன்னால் சொட்டையான் போட்டால் போய் கொலை பண்ணணும், அந்த மாதிரி பயங்கரமான கூட்டம். என்னைய மாதிரி இருந்த பையங்களை எடுக்கிறாங்க. நான் நல்ல வேலை கண்ணு தெரியாமல் போயிருந்தேன். ஆமே. இப்படியாக தேவ சித்தம், அவருடைய விருப்பம். எனவே இப்படிப்பட்ட காரியத்திலே தேவன் பயன்படுத்தி வருகிறார். இந்த வாய்ப்பு கொடுத்த சபை போதகர் அவர்களுக்கும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? நல்லா இருக்கும், அதானே? தேவன் யாரை கொண்டு வேண்டுமானாலும் எதையும் செய்ய அவரால் முடியும். ஆமென். பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம் என்றது போல இப்படிப்பட்ட பிள்ளைகளையும் கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர். அந்த அருமையான ஐயா சொன்னார் இல்லையா, அவங்க ஊர் உசிலம்பட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்கள் வீட்டு முன்னால், நாங்கள் எங்கள் ஊரில் இருந்த அந்த ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரிக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. காலையில் பார்த்தா பிள்ளை இல்லை, கள்ளிப்பாலை ஊற்றி கொன்று பிறந்த உடனே அந்த அது என்ன படிக்கட்டு கல் அங்கே வச்சு புதைச்சிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் பார்த்தா குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏரியா. கடவுள் அவங்கள காப்பாற்றிருக்கிறார். ஏன்னா அந்தமானுக்கு வரணும்னு ஆண்டவர் தாயின் கருவிலே தெரிஞ்செடுத்துட்டார். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஐயா அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் எப்போ மறுபடி சென்னை போகிறீங்க? எப்போமா போகிறீங்க? அவங்களுக்காக ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் எங்கள் மத்தியில் வந்த அருமையான இந்த சகோதரையா யோப் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதியும். மதுரை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்ததான் அவரை கர்த்தர் தமக்காக தாயின் கருவிலை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே ஊழியத்தில் கர்த்தாவை மட்டும் நடத்தினீர். நல்ல படிக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. நல்ல குடும்பத்தை கொடுத்தீர், நல்ல பிள்ளைகளை கொடுத்தீர். இந்த அந்தமானுக்கு கொண்டு வந்து ஆண்டவரே இந்த 3வது மாடி ஏறி எங்கள் சபையில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய சாட்சி பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர்களுக்கு வேண்டிய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். ஊழியத்தை தொடர்ந்து செய்ய பலன் தாரும். எம்மட்டும் நடத்தினீர், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் நாட்களில் சந்திப்பாராக. கர்த்தர் இதுவரை நடத்தின தேவன் ஆண்டவர் இன்றைக்கும் என்ன செய்கிறார்? அற்புதம். சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கும் எது செய்கிறார்? அற்புதம் செய்கிறார். அவர் வாசித்தார் இல்லையா? யோவான் 9ஆம் அதிகாரம். இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக. ஆண்டவர் இன்றைக்கும் எதை செய்து கொண்டிருக்கிறார்?
அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் என்ன நடக்குது? அற்புதம் நடக்கு. அற்புதம் இல்லை இன்னைக்கு அப்படியெல்லாம் ஒரு உபதேசம் வந்துட்டு, இயேசுநாதர் அற்புதம் செய்கிறவர் இல்லை என்கிற உபதேசமெல்லாம் வந்துட்டு. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு நாம் சாட்சி, நான் சாட்சி, என் குடும்பம் சாட்சி. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். டாக்டர் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிடாதவர். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. டாக்டர் கைவிட்டார், ஆனால் கர்த்தர் கைவிடலை. அப்படி ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த கால வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 15, அதனுடைய முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இந்த 15வது அதிகாரம் கர்த்தர் ஆபிரகாமோடு திட்டமாய் பேசப்பட்ட ஒரு அதிகாரம். 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை மிருக ஜீவன் உள்ள செல்வ சீமானாக கர்த்தர் மாற்றினார். 14வது அதிகாரத்தில் அவர் அவனை ஆசீர்வதித்ததையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய மெல்கிசதேக்குக்கு அவர் தசமபாகங்களை கொடுத்ததையும், அது மாத்திரமல்ல தன்னுடைய சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றின சம்பவத்தையும் இந்த 14வது அதிகாரத்தில் நாம் பார்த்து முடிகிறோம். 15வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கப்படுகிறது. எவைகளுக்கு பின்பு என்றால் இந்த 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான இந்த காரியங்கள் சொல்லி முடித்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இதுதான் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு பெரிய வாக்குத்தத்தம். முதல்ல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதே என்று தான் சொன்னார். அதற்கு பிறகு அவர் சொல்றார், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்ன தருவீர்? அடியானுக்கு நீர் என்ன தருவீர்? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அடியானுக்கு என்ன தருவீர். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் கேட்டதான கேள்வியும் ஒரு பொருத்தமானதா என்று சொன்னால் சற்று வித்தியாசமான ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நீ பயப்படாதன்றார். அப்படி சொன்ன உடனே அவர் கேட்கிற அடுத்த கேள்வி, நீர் எனக்கு என்ன தருவீர்? நீர் எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறான், நீர் எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே என்று சொன்னார். இப்போ ஆண்டவர் அந்த கேள்வி கேட்ட உடனே ஆபிரகாமுகிட்ட கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், எப்ப ஆபிரகாம் நீ வெளியே வா, என்கிட்ட நான் உனக்கு என்ன தருவேன்றத உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? காட்ட போறேன். நான் உனக்கு என்ன தர போறேன்? ஏற்கனவே உனக்கு வாக்குத்தத்தங்களை நான் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ நான் உனக்கு என்ன தருவேன் அப்படின்றத உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே கூட்டிட்டு வர்றாரு. கூடாரத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டு அவர் சொல்றாரு, நீ வானத்தை என்ன செய்? நீ வானத்தை என்ன செய்? அண்ணாந்து பார். வானத்தில் என்ன இருக்கு? நட்சத்திரங்கள் இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட கேட்டது, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன என்ன
தருவீர். அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், எப்ப நான் உனக்கு இதை தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் இந்த கேள்விகள் கேட்கும்போது அவனுக்கு என்ன இல்லை என்று வேதம் சொல்லுகிறது? பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. இது கர்த்தருக்கு நன்றாகி தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், எப்ப ஆபிரகாமே நான் உனக்கு என்ன தாரேன்? பிள்ளையை தாரேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் பாருங்க எவ்வளவு ஞானம் உள்ளவர். அவனை அப்படியே வெளியே கூட்டிட்டு வந்து, நீ எங்க பார்க்கணும்? வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்ற. நீ கீழே பார்க்காத, பூமியை பார்க்காத. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன் அல்ல, நீர் வானத்திற்குரிய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன். அதனால மகனே, நான் உன்னை அழைச்சேன், உன்னை கல்தேயர் தேசத்திலிருந்து உன்னை அழைச்சேன், உன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வான்னு கூப்பிட்டேன், நீ வந்துட்ட. ஆனா இப்ப நான் சொல்றேன், நீ இந்த பூமியை பார்க்காத, நீ வானத்தை என்ன செய்? அண்ணாந்து பார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார். அது உன்னால என்ன செய்ய முடியுமா? எண்ண முடியுமா? எண்ண முடியுமா? முடியாது, முடியாது. அவைகளை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார்? வாசிங்க பார்க்கலாம் 7ஆம் வசனத்தை. பின்னும் தோத்திரம். மகனே, நீ இப்ப கேட்ட பாரு, நீர் எனக்கு என்ன தருவீர்னு கேட்டீங்கல்ல, நான் உனக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நீ வானத்தை பாரு, வானத்து நட்சத்திரங்களை போல நான் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அதற்கு முந்தின வார்த்தை, இந்த 7வது வசனத்திற்கு முந்தின வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அந்த வார்த்தையை என்ன செய்தான்? அப்படியே விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். சொல்லுங்க, ஆபிரகாம் கர்த்தரை என்ன செய்தான்? விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அது அவனுக்கு என்னவா எண்ணப்பட்டது? எதை விசுவாசித்தான்? நீ வானத்தை அண்ணாந்து பாருன்னு கர்த்தர் சொன்னார்ல, அந்த வார்த்தையை ஆபிரகாம் என்ன செய்தான்? அப்ப கர்த்தருடைய பிள்ளையை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? ஆமா, ஆண்டவர் சொல்றார், நீ கடலை பாருனா எதாவது நம்பணும்? கடலை தான். இந்த கடல்ல எனக்கு என்ன இருக்குன்னு எல்லாம் கேட்கக்கூடாது. கடலை என்ன இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் வனாந்தரத்தை பாருனா வனாந்தரத்தை பாரு, வனாந்தரத்துக்கு போனா வனாந்தரத்துக்கு போ, ஆற்றங்கரையில உட்காருனா உட்காரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதமாய் மாற காரணம் அவங்க அப்படியே விசுவாசித்தாங்க. இப்ப ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் என்ன செய்தான்? விசுவாசித்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆபிரகாம் என்ன செய்தானா? விசுவாசித்தான். வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னார்ல, அதை அப்படியே என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 22 ஆதியாகமம் 22:17 படிங்க பார்க்கலாம். 22:17 22:17 ஆசீர்வதித்து என் பேர்ல நான் உனக்கு ஆணையிட்டு சொல்றேன், நான் உன் சந்ததி என்ன செய்வேன்? கடற்கரை மணலத்தனியாக. சொல்லுங்க, இது எங்க நடக்கு? தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக ஆண்டவர் சொன்னார்ல. அப்ப பலி செலுத்த போறார். பலி செலுத்த போகும்போது அவனுக்குள்ள நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செஞ்சிருந்தாராம்? ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு வாக்குத்தை கொடுக்கிறாரு, உன் சந்ததியை நான் எப்படி பெருக பண்ண போறேன்? வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை. அங்க 15வது அதிகாரத்தில் சொல்றாரு, நீ நட்சத்திரங்களை எண்ண முடியுமானாலும் உன்னால என்ன செய்ய? எண்ணிப்பார் மகனே, நான் உன்னை அப்படி என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்கிறேன்னவர் இங்க தனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளையை பலி செலுத்தின பின்பு, பலி செலுத்த போற பின்பு கர்த்தர் அவருக்கு சொல்றாரு, நான் உன்னை கடற்கரை மணலத்தனியாக பெருகவே என்ன செய்வேன்? இப்ப நல்லா கவனிக்கணும்.
ஆண்டவர் 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையும் ஆபிரகாம் என்ன செய்தான்? இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. அப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக, கேடகமாக, துருகமாக, நீ பயப்படாதே என்று சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டுமானால், இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், ஒன்று ஆண்டவர் சொல்றதை நம்ம செய்யணும். அது என்ன சொல்ற? நீ வானத்தை பாரு. இன்னொன்று சொல்றாரு, நீ கடற்கரை மணல தனியாக நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்றதுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், உன் மகனை எனக்கு என்ன செய், என்ன செய், பலியிடு என்று சொன்னார். இப்ப பலியிடும்படியாய் புறப்பட்டு போகிற ஆபிரகாம் சொல்றான், நானும் பிள்ளையாண்டானும் பலி செலுத்திட்டு என்ன செய்வோம்? அங்கே விசுவாசத்தை அறிக்கை இடுகிறான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆபிரகாம் கர்த்தரை என்ன செய்தான்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாய் இருந்தது? நீதியாக எண்ணப்பட்டது. இந்த வசனம் எந்த வசனம்? எந்த வசனம்? இந்த 6ஆம் வசனம் வேதத்தில் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை இடத்துல? 3 இடத்துல. நான் ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் சொல்லியிருக்கேன், வேத வசனங்கள் எல்லாமே எப்படி இருக்கு? ஜோடி இல்லாம எல்லாமே ஜோடி இருக்கு. ஜோடி இல்லாத வசனம் எதுவுமே இல்லை. இப்ப நல்ல ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிக்கணும். எபிரேயர்கள் நிருபம், மன்னிக்கவும், யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஜேம்ஸ் 2:23 படிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு. நல்லா பாருங்க, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அந்த வாக்கியத்தை யாக்கோபு சொல்றாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம். சத்தமா சொல்லுங்க, வேத வாக்கியம் நிறைவேறுது. அப்போ ஆபிரகாமுக்கு ஆதிகாமத்தில் சொன்னப்பட்ட வார்த்தையை இந்த யாக்கோபு சொல்றாரு, அது என்ன செஞ்சிட்டாராம்? இதுல என்ன இருக்கு? இந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? ஒற்றுமை. இன்னும் 2 வசனம் சொல்றேன் பாருங்க. இன்னும் 2 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் கோட் பண்றாரு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இப்ப கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 3:6. இவ்வளவு நேரமா? இயேசுவே, அப்படியே ஆபிரகாம் தேவனை, அது அவனுக்கு. அப்ப எப்படியே தேவன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்றால், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். சொல்லுங்க, எப்படியே? அப்படியே விசுவாசித்தான். என்ன அழகா சொல்றார் பவுல் கலாத்திய சபைக்கு. அப்படியே ஆபிரகாம் தேவனை என்ன செய்தான்? ஆமா, உன் பிள்ளைய பலியிடு என்று சொன்னார், அப்படியே விசுவாசித்தான். உன் பிள்ளைய பலியிடு என்று ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமுக்கு சொன்னார், அப்படியே என்ன செய்தான்? விசுவாசித்தான். நீ வானத்தை பாருனாரு, அப்படியே என்ன செய்தான்? ஆமா, நான் உன் வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலத்தனியாகவும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். யாருக்கிட்ட சொன்னார்? யார்கிட்ட சொன்னார்? அது அப்படியே என்ன செஞ்சான்? இந்த 3 வசனத்தை நோட் பண்ணி வைங்க. இந்த 3 வசனத்தை என்ன செய்யணும்? நோட் பண்ணி வைக்கணும். ஆதியாமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை பவுல் நினைவு கூறுகிறார் ரோம சபைக்கு. ஆதியாம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை பவுல் நினைவு கூறுகிறார் கலாத்திய சபைக்கு. ஆதியாம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை யாக்கோபு நினைவு கூறுகிறார் தன்னுடைய நிருபத்தில். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற இந்த வேத வாக்கியம், இந்த வேத புஸ்தகம் எவ்வளவு வல்லமை உள்ளது! ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் என்ன செய்யாது. ஆமா, கர்த்தர் ஆபிரகாமிட்ட சொன்னதை அப்படியே என்ன செய்தான்? நான் உனக்கு கேடகமும் பலனுமா இருக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தாவீதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தாவீது
சோத்திரம். 18ஆம் சங்கீதம் இல்லை, 18ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் திருப்புவீங்களா? 18ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் திருப்புனீங்கன்னா 18ஆம் சங்கீதம் ஒரு பெரிய சங்கீதம், அப்படிதானே? சின்ன சங்கீதமா பெரிய சங்கீதமா? சொல்லுங்க. எத்தனை வசனம் இருக்கு? 50 வசனம் இருக்கு. எத்தனை வசனம்? 50 வசனம் இருக்குல்ல. இந்த 50 வசனத்துக்கும் 50 வசனத்தை நீங்க திருப்புறீங்கன்னா அதுல வசனம் என்ன சொல்லுது? என் பலனாகிய கர்த்தாவே உன்மேல் என்ன செய்கிறேன். அப்போ உனக்குள்ள ஆண்டவருடைய அன்பு இருக்குமானா அவர் உனக்கு பலனா இருப்பார். உனக்குள்ள ஆண்டவருடைய அன்பு இருக்குமானா அவர் உனக்கு கேடகமாக இருப்பார். 2ஆம் வசனத்தில் வாசிங்க. 2ஆம் வசனம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் அடைக்கலமும். ஆமென். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, துதிக்கு பாத்திராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி அவன் மேல பார்த்து கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஏற்கனவே முற்பிதாவுக்கு சொல்லிட்டாரு, ஆபிரகாமுக்கு நீ எங்க தான் பார்க்கணும்? மேலே தான் பார்க்கணும், கீழே என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதனால தான் அவர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிதாக்கள், கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பெற்றோர்கள் தங்களுடைய காரியங்களுக்காக இந்த பூமியை பார்க்கல. எதை பார்த்தாங்க தெரியுமா? எதை பார்த்தாங்க? சத்தமா சொல்லுங்க. எதை பார்த்தாங்க? வானத்தை பார்த்தாங்க. வானத்தை பார்த்தாங்கன்னா அங்க சிங்காசனத்தில் ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் நம்முடைய முன்னோர்களை ஆசீர்வதித்தார். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, நீயும் எதை தான் பார்க்கணும்? எதை பார்க்கணும்? வானத்தை பாரு மகனே, மகளே. நீ வேற எதையும் பார்க்காத, பூமியை பார்க்காத. நீ வானத்தை பார்த்தனா உன்னை நான் கடற்கரை மணல் அத்தனையாய் நான் உன்னை என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்யணும்? அந்த வாக்கு தத்தங்கத்தை, அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, மகனே நீ என்ன நோக்கி பார், வானத்தை அண்ணாந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. இந்த வார்த்தையை விசுவாசித்த ஆபிரகாம், தோத்திரம் ஆண்டவரே, நீர் இப்படியெல்லாம் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறீர, நீர் யார்? நீர் யார்? கர்த்தர் என்ன சொன்னாரு? நானே கர்த்தர், நானே. 7ஆம் வசனத்தில் பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அப்படின்னா இப்போ பாருங்க, என்ன பாருன்னு சொன்னவர், என்ன பாருன்னு சொன்னவர் இப்ப நான் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுறார். நான் யார் தெரியுமா? நானே கர்த்தர். அப்படின்னா மோசேக்கு சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நாமே யோவானுக்கு வெளிப்படுத்தினார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிற. அப்ப சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். தாவீதுக்கு அவர் என்னுடைய பலனாகிய கர்த்தர். அப்ப ஆண்டவர் தம்முடைய தாசர்கள் ஒவ்வொருவருக்கும் தம்மை வெளிப்படுத்துவது ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்ப ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவர் சொல்றாரு, நான் தாப்பா கர்த்தர் உனக்கு. இப்போ உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். என்ன டெஸ்ட்? நீ எனக்கு பலி செலுத்து, நீ எனக்கு என்ன செய்? பலி செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் கீழே இருக்கிற சில காரியங்களை சொல்லிட்டு சொல்றாரு. 13ஆம் வசனத்தில், 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததி யார்? இப்ப ஆண்டவர் அவருடைய பின் சந்ததிக்கு, அவருடைய பின் சந்ததியை குறித்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார், ஒரு ப்ராப்பர்ட்டிக் வேர்ட்ஸ் கொடுக்கிறார், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றார். என்ன அந்த வார்த்தை தெரியுமா? உன் ஜனங்கள் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? எத்தனை வருஷம்? 400 வருடம்.
400 வருடம் உபத்திரவப்படுவார்கள். ஆபிரகாம கர்த்தர் அழைச்சி சொல்றாரு, உன் சந்ததியை நான் கடற்கரை மணல தனியா பெருக பண்ணுவேன்னு சொன்னவர் இப்ப சொல்றாரு, உன் சந்ததிய நான் தான் கர்த்தர்னு சொல்லிட்டு உன் சந்ததி என்ன செய்வாங்க சொல்லுங்க. தாவீது சொன்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ உபத்திரவப்படுவதுனால நமக்கு என்ன இருக்கு? நல்லது. கர்த்தருடைய பிள்ளைக்கு உபத்திரவம் வருதுன்னா அதுல ஏதோ ஒரு நன்மை, சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கு? இப்ப 400 வருடம் உபத்திரவப்படுவாங்க. இந்த உபத்திரவம் எங்க ஆரம்பிச்சிச்சு? எகிப்துல ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜனங்கள் எப்படி எகிப்திற்கு போனாங்க? கானான்ல பயங்கரமான பஞ்சம். கோசோன் தேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த யாக்கோபின் சந்ததி இந்த எகிப்துல தானியங்கள் கிடைக்குன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் சகோதரர்கள் எல்லாரும் தானியம் வாங்க போனாங்க. அங்க போனா தானியம் கொடுத்து கொண்டிருந்தவர் யாரு? யோசேப்பு. இந்த சங்கதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசியாக இந்த யோசேப்பு அங்க இருந்ததுனால சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. 70 குடும்பம் போனதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இவன் புறப்பட்டு போறான். இவன் புறப்பட்டு போய் அங்கே என்ன பண்ணிட்டாங்க? செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆன உடனே இவங்களுடைய பெருக்கத்தை பார்த்து 1ஆம் வசனம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் பாருங்க. 1வது அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார்கள். ஆகையால் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இவங்க பெருக்கத்தை பார்த்து என்ன செஞ்சாங்க? ஐயா, இந்த பெருக்கம் எப்படி வந்தது என்றால் வாக்குத்தத்தத்தின்படி இந்த பெருக்கம் உண்டாச்சு. ஆமென். அப்ப கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தா நம்மை பெருகதான் செய்வோம். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அதனால தான் சொல்றார், பெருகும்போது உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன்னை சுத்திலும் சத்துருக்கள் வருவான். ஆனா நான் உனக்கு சொல்றேன், அப்படி நேரத்தில் நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். மகாபெரிய பலன். நீ எதையும் நம்பாத, நான் உனக்கு என்னவா இருப்பேன்? பலனாயிருப்பேன். அடுத்த அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்க வேதனை, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையா என்ன செய்தாங்க? வேலை வாங்கினாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். ஏற்கனவே ஜனம் இப்படியெல்லாம் என்ன செய்யும்? இருக்கும் மகனே இப்படியெல்லாம் இருப்பாங்க. அதனால நீ என்ன செய்யாத? கவலைப்படாத. ஆனா இன்னொரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவன் மிகவும் உபத்திரவப்படுவான். 400 நாள் கஷ்டம், 400 வருஷம் அவன் அந்த தேசத்துல என்ன செய்வான்? கஷ்டப்படுவான். ஆனா அவன் இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு. சொல்லுங்க, இப்ப இஸ்ரவேல் ஜனம் அடிமைகளாய் போனாங்க. போன ஜனம் இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? என்ன செஞ்சிட்டாங்க? பெருக ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் அவங்களை என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வெறுமையா போனதான இந்த கூட்டம் இப்போ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது மந்தையாய், சாரையாய், மிகுந்த பொருட்களுடனே. எவ்வளவு? என்னது? மிகுந்த பொருட்களுடனே. ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி சும்மா போகல, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி புறப்பட்டு போனார்கள். ஆமென். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த அல்ல, என்றாகிலும் ஒரு நாள் நிறைவேறியே தீரும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற போகிற சம்பவங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறின போது மிகுந்த பொருட்களோடு அவங்க என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க. ஒரு யாக்கோபு வெறுங்கையாய் புறப்பட்டு போனான். வெறுங்கையாய் புறப்பட்டு போன யாக்கோபு வனாந்தரத்தில் தேவதூதன் சந்தித்தான். தேவதூதன் அவனோடு பேசினான். உன்னை மறுபடியும் இந்த தேசத்துக்கு என்ன செய்வேன்?
திரும்ப வர பண்ணுவேன். வெறுங்கையாய் போன யாக்கோபு திரும்பி வரும்போது வெறுமையாய் வரவில்லை, ஆசீர்வாதங்களோடு கூட வந்தான். அப்படியானால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இந்த 7வது மாதம் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னென்ன சொல்லி இருக்கிறார், என்னென்ன வாக்குத்தத்தங்கள் இதுவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இதுவரை நிறைவேறல, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்களா? ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஒன்று கொடுத்தார். அவனை அழைச்சிட்டு வர்ற வழியிலெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இவைகளை எல்லாவற்றையும் அவன் விசுவாசித்தான். பவுல் சொல்றான் கலாத்திய சபைக்கு, அப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தான், அப்படியே அது அவனுக்கு நடந்தது. எப்படி விசுவாசித்தான்? கர்த்தர் சொன்னார் வானத்தை அண்ணாந்து அவன் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். போற வாரம்லாம் ஏப்பா வானத்தை பார்க்கிறேன்னு கேட்டா அவன் சொல்லுவான், என் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நீ எதை பார்க்கணும், கீழே பார்க்காத அப்படின்னு இருக்கார். நான் இப்போ வானத்தை அண்ணாந்து பார்க்கிறேன். இப்போ கீழே பலி செலுத்தின பின்பு சொல்றாரு, உன் சந்ததியை நான் கடற்கரை மணலத்தனியா என்ன செய்ய போறேன், பெருக பண்ண போகிறேன். இப்போ ஆபிரகாமை கர்த்தர் கடற்கரை மணலத்தனியா பெருக பண்ணுவேன்னு சொன்னவர் பாருங்க. 40 வருஷம் அவங்க எங்க நடந்தாங்க? வனாந்தரத்தில் என்ன இருந்தது? வெறும் மணல் மேடுகள் தான், மணல் தான். அப்ப இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, உன் சந்ததியை நான் கடற்கரை மணலத்தனை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தத்தை அந்த சந்ததிகள் அறிந்த போது அவன் நடக்கும் போதெல்லாம் நினைச்சிருப்பான், நம்ம நினைக்க மாட்டோம், இப்படிதானே ஆண்டவர் சொன்னாரு, இதை மாதிரி தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய போறாரு, ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எதுவோ அந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் விசுவாசிங்க. கடற்கரை மணலத்தனையாய் உன்னை பெருக பண்ணுவேன்னா அந்த மணலை பார்த்து சொல்லு, இப்படிதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். சொல்லுங்க, எப்படி? ஆமா, வானத்தை பார்த்து சொல்லு, எங்க அப்பா ஆபிரகாமுக்கு நீர் வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே, நான் அவருடைய பிள்ளை, நான் யாரை பார்க்கிறேன், எதை பார்க்கிறேன், வானத்தை பார்க்கிறேன், என்ன செய்யணும், அப்படிதான் ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். இங்க இருக்கிற நாம் எல்லாரையும் கர்த்தர் அப்படிதான் நடத்த போகிறார். ஆனா ஒரே ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையில ஆபிரகாம் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை என்ன செஞ்சான், விசுவாசித்தான். அப்படியே எப்படியே அவர் சொன்னபடியே விசுவாசித்தான். இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது இல்லை, ஏன் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் நடக்கலைன்னா, நம்ம அப்படி விசுவாசிக்கிறது இல்லை, இப்படி விசுவாசிக்கிறோம். எப்படி? எங்க வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்றாரு, நான் பார்த்து என் கழுத்தெல்லாம் என்ன செய்யுது, ஆமா, உடனே கழுத்தை கீழே தான் போடுவோம். ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தையின்படி அப்படியே விசுவாசித்தான். பிள்ளைய பலி செலுத்தினாரு. ஓகே ஆண்டவரே, நான் ரெடி, நீர் கொடுத்த பிள்ளை, நான் இப்போ என்ன செய்கிறேன், நான் போகிறேன், எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று தெரியுமா, உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் நன்மைக்காக, எது நடந்தாலும் நன்மைக்கு தான் ஆண்டவரே, நீர் அறியாமல் எதுவும் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, எதுவும் நடக்காது சுவாமி, எல்லாம் நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். யோபு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார் பிள்ளை ஈசாக்க, இப்ப பலி செலுத்தினார், அதற்கும் கர்த்தருக்கு தோத்திரண்டு போனான். ஆனா கர்த்தர் பார்த்தார், ஏன்னா இந்த சந்ததியை வச்சு ஈசாக்க வச்சு தான் அப்படி வாக்குத்தத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றப்படணுன்றதுக்காகவே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாருல, நான் உன் கடற்கரை மணலத்தனையும் அவன் என்ன செய்வேன், ஈசாக்கு ஆண்டவர் கொன்றுவாரா? நோ. உங்களை ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு பர்பஸ் இல்லாம ஆண்டவர் வைக்கல. என்ன ஆண்டவர் இங்க வச்சிருக்காருன்னா ஒரு பர்பஸ் இல்லாம ஆண்டவர் நம்மளை பூமியில வைக்கல. நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்ற வார்த்தை, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னதை அப்படியே நம்பினான். நமக்குள்ள அந்த நம்பிக்கை வரட்டும். நம்பிக்கை இல்லாததுனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கிறோம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் பலவற்றை தேவன் நமக்காய் வைத்திருக்கிறத இழக்க காரணம் நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. பர்த்துலேமே என்கிற குருடன், அவன் கண்ணு ரெண்டு தெரியாது, ஆனா அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு
எல்லாம் அதட்டுறாங்க. ஆனால் அவன் என்ன செய்யல, கூட்டு சத்தத்தை அவனுக்கு தெரியும், என் இயேசு இந்த வழியா போனா கண்டிப்பா எனக்கு என்ன செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஆமென். ஆமா, என்றும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தை அங்க நடந்தது, இப்ப நடக்கல அப்படின்ற ஒரு உபதேசம் எல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், இவைகளெல்லாம் பொய்யான உபதேசம், எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் இன்றும் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு செய்யலையா? செய்கிறார். இன்னைக்கு அற்புதம் செய்கிறார். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார். அதனால அற்புதம் இயேசு செய்ய மாட்டார்னு யார் சொன்னாலும் அவங்கள என்ன செய்யாத, நம்பாத, நம்பக்கூடாது. ஆமென், நம்பக்கூடாது. இயேசு இன்றும் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியம். ஆமென். சொல்லுங்க, எவ்வளவு என்ன காரியம்? நீங்க ஆண்டவரை விசுவாசித்தா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். சின்ன காரியம்லாம் செய்ய மாட்டார். என்ன காரியம் செய்ய மாட்டாரு? கடுகு மாதிரி உள்ள காரியம் செய்ய மாட்டார், யானை மாதிரி. நம்பிக்கை தாங்க முக்கியம். என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். என் ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் அற்புதம் செய்கிறார். அதை விசுவாசித்தான் ஆபிரகாம். ஆபிரகாம் பின்னாளிலே ஆண்டவருடைய சந்ததிக்கு செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் சொன்னார். ஆனால் அதை அப்படியே நம்பினான். அவன் அப்படியே நம்பினான். அந்த நம்பிக்கையில மாற்றமே வைக்கல. பெத்த பிள்ளை கேட்க, அப்பா விறகு இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆடு எங்க? தைரியமா சொல்றார், கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன சொல்வாரு? ஐயா, தம் பிள்ளைதான்றது அவன் ஆபிரகாமுக்கு தெரியும், ஈசாக்கு தெரியாது. ஆனாலும் சொல்றாரு, அதை யார் பார்த்துக்கிடுவார்? அப்போ உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலைமைகளை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடு. கர்த்தர் கையில ஒப்பு கொடு. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்னைக்கு பாக்கெட்ல ஒண்ணு இல்லையா? காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லு, ஆண்டவரே என் பாக்கெட் எம்டி, இந்த நாளுக்குரிய காரியங்களை நீர் பார்த்து கொள்ளும். நீங்க அப்படி நம்ம சொல்லி பழக ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் தானா நடந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த விதமான கிரியைகள் நடக்கலைன்னா நம்ம அதை நம்ம வாழ்க்கையில அபியாசிக்கிறது இல்லைங்க. உங்க வாழ்க்கையில ஆபிரகாமை போல நீங்களும் நானும் என்ன ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரோ அதை அப்படியே நம்பணும். நீங்க கேட்கலாம், ஏன் ஆண்டவர் நேரில் வந்து பேசுவாரா? சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அந்த ஆர்டிக்கிள்ல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய லைஃப்ல இந்த இரவு நேரம் இருக்கு பாருங்க, இரவு நேரம் நிறைய இரவு நேரம் என்பது என்ன நேரம்? தூக்கத்திற்குரிய நேரம், அப்படிதானே? நல்லா தூங்குவாங்க, நிறைய பேருக்கு நல்ல தூக்கம் வருகிற நேரம். இந்த தூக்கம் வருகிற நேரத்தில் நிறைய பேருக்கு கெட்ட கனவு, அந்த கனவு இந்த கனவெல்லாம் வருது. ஆனா சில பிள்ளைகள் இருக்காங்க, சிலர் இருக்கிறாங்க, இந்த 3 மணிக்கு எழும்புகிறவர்கள். எத்தனை மணிக்கு? 3 மணினா என்ன நேரம்? அது அதிகாலை நேரம். ஆமா, இந்த அதிகாலை நேரம் எழும்புகிறவர்கள் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்களா? இது உலகத்தான் ஒருத்தன் சொல்றான், ஒரு டாக்டர் சொல்றாரு. அவங்களுக்கும் அவங்க தெய்வத்துக்கும் தொடர்பு கொள்ளுகிற ஒரு நேரம் இந்த 3 to 5 மணி வரை உள்ள நேரமா. அதுல குறிப்பா 3 மணிக்கு இருக்கிற அந்த நேரம் இருக்கு பாருங்க, யாரெல்லாம் அதிகமாய் தேவனோடு கூட தொடர்பு வைக்கிறார்களோ அவங்களுக்கு தானா 3 மணிக்கு முழிப்பு தட்டுமா. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு முழிப்பு தட்டும். இது நான் சொல்லல, சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். அதுல அந்த அந்த ஆர்டிக்கிள் எழுதினவர் சொல்றார். நீங்க நான் கேட்கிறேன், நீங்களும் நான் யாரு சொல்லுங்க? பிரசங்கி சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுவோம், சத்தமா சொல்லுங்க, என்னை கண்டடிவார். காலையில அதிகாலை, ஏர்லி மார்னிங். ஏர்லி மார்னிங் சிலருக்கெல்லாம் 9 மணிக்கு தான் ஏர்லி மார்னிங் ஆகுது. ஏர்லி மார்னிங் 9 மணி இல்லை. ஸோ நீ உனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல தொடர்பு இருந்தா ஒன்னு அறியாமல எத்தனை மணிக்கு முழிப்பு வரும்? சொல்லுங்க, எத்தனை மணிக்கு? ஐயா, எத்தனை மணிக்கு முழிப்பு வரும்? ஆமா, இப்ப வருதா? 3 மணிக்கு எந்திரிச்சு பாட்டு பாடுற காலமெல்லாம் போச்சு.
3 மணிக்கு எந்திரிச்சு அல்லேலூயா சோத்திரம் போட்ட காலமெல்லாம் போச்சு. எங்கோ ஒரு இடத்துல வயர் துண்டிச்சிருக்கு, டெலிஃபோன் வயர் துண்டிச்சிருக்கு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார், அப்பால் இருக்கிறார். நீங்க யார்கிட்ட தொடர்பு கொள்ளணும்? ஏசப்பாவோட பேசணும். அப்போ உங்களுக்கு அவருக்கும் தொடர்பு, அந்த வயர் கனெக்ஷன் சரியா இருந்தா தான் நீங்க அவரோடு சொல்ல என்ன செய்ய முடியும். இல்ல டெலிஃபோன் பில்லு கட்டலைன்னா என்ன நடக்கும்? ரீசார்ஜ் பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஃபோன் போகுமா? போகுமா? போகாது. எனக்கு நேத்தோட பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் டேட் கத்தம். ஒரு 10 நாளாக டெய்லி மெசேஜ் வரும். என்ன செய்? 7ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணு, 7ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணு, 7ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணு. பண்ணலை அப்படின்னா பிஎஸ்என்எல்லேருந்து பண்ண முடியுமா? ஃபோன் பண்ண முடியுமா? சொல்லுங்க, முடியாது. கட். ஏன் எனக்கு உங்க லைன் கட் ஆகுது? ரீசார்ஜ் இல்லை. உங்க பேட்டரியில் என்ன இல்லை? சார்ஜ் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐயா என் போன்ல சார்ஜ் இல்லை. சரி, ஏன் போன் பண்ணல? ரீசார்ஜ் பண்ணல, காசு போடல. நீ ரீசார்ஜ் பண்ணலன்னா உன் லைன் துண்டிக்கப்படும். நீ 3 மணியில 9 மணி வரை தூங்குவ. நீ காலையில் ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்ய மாட்ட? நீ சரியா ரீசார்ஜ் பண்ணி உன் பேட்டரியில சரியா சார்ஜ் இருக்குமானா உன்னை அறியாமலே கர்த்தர் அந்த 3 மணிக்கு உன்னை தட்டி எழுப்புவார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற தொடர்பு சரியா இருக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த நேரம் என்றால் ஏர்லி மார்னிங் 3 மணிக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தொடர்போடு கூட ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா நம்ம தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. இந்த காலையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான். சொல்லுங்க, அப்படியே விசுவாசித்தான். ஆமேன் சொல்லல, அப்படியே விசுவாசித்தான். ஜால்ரா போடல, அப்படியே சொல்லுங்க, அப்படியே விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான், அப்படியே விசுவாசித்தான். மனுஷன் சொன்னதை விசுவாசிக்கல, கர்த்தர் சொன்னதை விசுவாசித்தான். இன்னைக்கு நீங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? மனுஷன் சொன்னதை கேட்கிறோம், கர்த்தர் சொன்னதை கேட்காம போயிடுறோம். கர்த்தர் சொன்னதை கேட்கணும். கர்த்தர் சொன்னதை கேட்டா நம்ம வாழ்க்கையில் நம்மளும் வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல நம்முடைய சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார், நம்ம அவருக்கு பலனாக இருப்பார், கேடகமாக இருப்பார். தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளையை, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் சொல்ற, நீ பார், மேலே மேலே பாரு, மேலே பாரு, வேற எங்கேயும் பார்க்காத. தோத்திரம். ஒரு பாட்டு பாடினா தெரியுமா? பாட்டு என்ன பாட்டு? ஏன்னா 7:30 மணிக்கு வந்தவங்க இன்னும் பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேற்று சொன்னேன், சும்மா சொன்னேன், நாளைக்கு 7:30 மணிக்கு வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு. அப்படி சொன்னதுனாலே கொஞ்சம் சீக்கிரம் வேறு நிறைய பேர் வந்துட்டீங்க. ஏன்னா ஆமாம், அப்படி தான் சொல்லணும் போல இருக்கு. நீ என்ன பாஸ்டர் ஐயா சொல்லி ஏமாற்றிட்டார் அப்படின்றீங்களா? உங்களை உற்சாகப்படுத்த தான் சொல்கிறேன். 7:30 மணிக்கு வந்த உடனே ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு? பாட்டு, தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன். கிட்டத்தட்ட இந்த பாட்டு இறங்கி ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். 24 அங்கே இருந்த ஒரு 70 80 ஒரு 40 வருஷம் குறையாது. 40 வருஷம் குறையாது. நான் இந்த பாட்டை திருச்சி பேரின்ப பெருவிழாவில் தான் இந்த பாட்டை நான் கேட்டேன். அதில் ஒரு சரணம் இருக்குது தெரியுமா? வானத்தில் அடையாளம். வானத்தில் அடையாளம் மறந்து போச்சு இல்லை? இங்கே போடுங்கம்மா. ஏன் போட்டால் பாட்டிட்டு இங்கே போடுவீங்களா? அதில் போடுங்க, படிங்க. வானத்தில் ஸ்டான்ஸா போடுங்க. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு. சொல்லுங்க, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. வானத்தில் அடையாளம் தோன்றும், இயேசு மேகத்தில் வந்துருவார். அப்படிதானே?
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இயேசு எப்படி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். அவர் வருவார். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க? அவர் பரிசுத்தவான்களோடு கூட மறுபடி வருவார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் வானத்தில் தோன்றுமா? என்ன செய்யும்? வானத்தில் தோன்றும். நிறைய அடையாளங்கள் இருக்கு. நாமும் அவருடன் சேர்ந்திட நம்ம என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஊருக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ ப்ரிப்பரேஷன் ஆகிறோம் இல்லை? எவ்வளவோ ப்ரிப்பரேஷன் ஆகிறோம். இப்போ நம்ம போகிற இடம் எந்த இடம்? நித்தியமாக ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவோம், இருக்க மாட்டோம். நித்தியமாக தங்குற இடத்துக்கு போகணுன்னா எவ்வளோ ப்ரிப்பரேஷன் வேணும்? ஊருக்கு போகணுன்னா ஆதார் கார்டு வேணும், அந்த கார்டு வேணும், எல்லாம் வேணும். அதில் ஒரு எழுத்து டிக்கெட்டில் மிஸ்டேக் ஆனாலும் தப்பாயிருமேன்னு சொல்லி கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். ஐயா, பரலோகத்துக்கு போகணுன்னா எப்படி இருக்கணும் பாருங்க. இன்னைக்கு நல்ல அழகாக நிறைய பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே வந்திருக்கீங்க, திருவிருந்து ஆராதனைன்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கும்போது. இன்னைக்கு மக்கள் பார்த்தா சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் எங்கே போயிட்டு வராங்க? சர்ச்சுக்கு போயிட்டாங்க. இது ஆயத்தம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? இந்த சரணத்தை பாடி கர்த்தருடைய பந்திக்கு நேராக போவோமா? நாமும் வானத்தில் அடையாளம் தோணும். என்ன ஆண்டவர் சொல்றாரு? நீ வானத்தை அண்ணாந்து பாரு மகனே. நீ வானத்தை என்ன செய்ய? வானத்தை அண்ணாந்து பாரு. நீ வானத்தை அண்ணாந்து பார்த்தனா உன் சந்ததியை நான் அப்படி ஆசீர்வதிப்பேன். நீ பூமியை பார்க்காத. பூமிக்குரியவைகள் அழிந்து போகும். பூமிக்குரியவைகள் என்ன செய்யும்? அழிஞ்சு போகும். மேலே பாரு, எல்லாம் மேலே பார்க்கணும். ஆமென். தலையை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து, வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. எல்லாரும் அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் இயேசுவே எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் தினம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் தினம் வழி நடத்தும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் கடைசியாய் வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கி கையை வைத்து அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா
அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே